ஸோ இசிஜி எக்கோ நார்மலாக இருக்குது, பட் ஹார்ட்டில் எதுவும் எனக்கு பிளாக் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட் பார்த்தா தான் நம்ம பிளாக் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் ட்ரெட்மில் மிஷின். இதில் தான் பேஷண்ட்டை நடக்க வச்சு நம்ம வந்து அவங்களோட ஹார்ட் பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணுவோம். இந்தமாரி லீட்ஸ் அவங்க செஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க ட்ரெட்மில் மிஷின் மாதிரி தான் அதுவுமே. ஸோ நடக்க வச்சு நம்ம அசஸ் பண்ணும்போது சீரியல் ஆஃப் இசிஜிஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ளினேஷன் ரெண்டுமே கூடும். அப்போ வந்து பேஷண்ட்டோட ஹார்ட்டோட பிளட் சர்க்குலேஷன் வந்து எப்படி போகுதுங்கிறத ஒரு சீரியல் ஆஃப் இசிஜிஸ் எடுத்து பார்த்து அதில் வந்து பிளாக் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கிளியராக அசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டில் பாசிட்டிவிட்டி காட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட்டில் பிளட் சர்க்குலேஷனில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் இருக்குங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் வந்து 70% கீழே இருந்துச்சுன்னா மெடிசன்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். அதுக்கு மேலே இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு ஸ்டென்ட் பைபாஸ் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டில் பிளாக் இருக்கா இல்லையாங்கிறத தான் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. பர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஞ்சியோகிராமில் நம்மளுக்கு எத்தனை இரத்த குழாயில் பிளாக் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ சிவியராலிட்டி இருக்குது, எல்லாமே வந்து ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்டில் தான் அசஸ் பண்ண முடியும்.